அனைவருக்கும் எங்களது சென்னை கலைக்குழுவின் சார்பில் இனிய மாலை வணக்கங்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை இலக்கிய திருவிழாவின் ஒரு பகுதியாக இங்கே எங்கள் குழு கவிஞர் தமிழ்ஒளி அவர்கள் எழுதிய வீராயி காவியத்தை ஒரு நாடகமாக இங்கே மேடையேற்றவிருக்கிறது. வீராயி காவியம் கவிஞர் தமிழ்ஒளி அவர்களால் 1947 எழுதப்பட்டது. இக்காவியம் புலம்பெயர் மக்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியை சித்தரிக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு சமூகமும் எதிர்கொண்டிருக்கிற மிக முக்கியமான கொடூரமான சாதி ஆணவ கொலையை 1947 அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான பதிவு, புலம்பெயர்ந்து பிற நாடுகளுக்கு உழைக்கும்ன்ற மக்கள் பற்றிய ஒரு பதிவு, ஒரு சித்திரமும் கூட. புலம்பெயர் தொழிலாளருடைய நிலைமை குறித்து அவர் வருந்தவில்லை, அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை பலியாடுகளாக சித்தரிக்கவில்லை. ஆம், இந்தியாவினுடைய சாதி என்கின்ற தலையிலிருந்து விடுபட்டு சென்று விட்டார்கள். உழைக்கும் மக்களாக கூலியை பேரம் பேசி தன்னுடைய உழைப்பை விற்கின்ற உழைக்கும் மக்களாக மாறிவிட்டார்கள். இந்திய சமூகத்தில் படி மாறினாலும் சாதி என்கிற தலை அவர்கள் காலை பிடித்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டு சென்று விட்டார்கள் என்கிற ஒரு சித்திரத்தை தமிழ்ஒளி வீராயி காவியத்திலே கொடுக்கிறார். அதை நாங்கள் நாடகமாக மாற்றியிருக்கிறோம். ஒரு சமகால பிரச்சனையோடு எங்களுடைய பார்வைகளையும் எங்களுடைய பொருள்கொடலையும் செய்து தமிழுடைய பார்வையை இன்னும் உயர்த்தி பிடிக்க முயற்சி செய்திருக்கிறோம். பாருங்கள், சென்னை கலைக்குழு இப்பொழுது உங்கள் முன்னாலே வீராயி நாடகத்தை அளிக்கிறது. கால நேரம் 105 மணித்துளிகள். இப்பொழுது சென்னை கலைக்குழு வழங்கும் வீராயி நாடகம். வயசான கிட்ட எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அது அவர் இன்சஸ்ட் பண்ணாரா? ஒண்ணு மட்டும் இல்லப்பா, ஒரு வயசான பெரியவனுங்கிறாரு. ஒண்ணு மட்டும் இல்லப்பா, ஒரு வயசான பெரியவர் கூட இருக்காரு. சும்மா வேடிக்கை பார்த்து நிக்காதீங்க, இறக்கி தூக்குங்கப்பா. ஏற்கனவே சீக்வன்ஸ் தெரியுங்களா? உள்ளவா யாரு? வா. அண்ணா, இந்த பொண்ணுக்கு நாடி இருக்குனா, இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு, இங்க வாங்க. வீரண்ணன், சரண். ஐயா, இவர் எனக்கு தெரியும். இவர் பேரு வீரப்பன், வேடப்பன். என்னது? போய் இவங்களையா தொட்டு தூக்கணும்? சொல்லுங்க. போய் இவங்களையா தொட்டு தூக்கணும்? என்னது சேரியா ஐயே அப்படின்னு எல்லாம் ஒட்டுக்கா சொல்லுவோம். மருதூர் ஐயா, மருதூர் சேரி. சேரியா ஐயே.
போயும் போய் இதுங்களையா தொட்டு தூக்கணும்? காலையில யார் முகத்துல முழிச்சோன்னு தெரியலையே. இல்லைம்மா ஏன்னா இது ரிக்வெஸ்ட் பண்ணவே இல்லைண்ணா. அடியே இவளே, ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடுதாண்டி, போய் பார்க்கலாமா? வேணாண்டி, எனக்கு தண்ணினா பயம்டி. நீ வந்தா வா, வரலன்னா போ, நான் போய் பார்க்க போறேன். ஏய் நில்லுடி, நானும் வரேன். வா வா போலாம். ஏய் அங்க பாருடி, வைக்கப்போல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் படுத்துன்னு இருக்காங்க. அடியே இவளே, இவா, ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடுதுடி, நான் போய் பார்க்க போறேன். வா. வேணாண்டி, எனக்கு தண்ணினா பயம்டி. நீ வந்தா வரடி, போ, நான் போய் பார்க்க போறேன். ஏய் இல்லடி, நானும் வரேன்டி. வா 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 வா. ஏய் அங்க பாருடி, வைக்கப்போல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் படுத்துன்னு இருக்காங்க. படுத்து நில்லடி, உங்க வெள்ளத்துல அடிச்சு வந்திருக்காங்கடி. ஐயோ பாவம்டி, வாடி போய் எல்லார்கிட்டயும் சொல்லுடா. வா வா வா. மாணிக்கண்ணே, மயில்சாமி அண்ணே, கமலாக்கா, ஆத்துல வெள்ளத்துல யாரோ அடிச்சுன்னு வந்திருக்காங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரமா வாங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. தாத்தா, பாட்டி, வெள்ளத்துல யாரோ அடிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வாங்க. ருக்குமணி அக்கா, தெய்வானை அக்கா, முத்தரசி அம்மா, எல்லாரும் ஓடி வாங்க. வெள்ளத்துல ஆத்துல யாரோ அடிச்சுட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க, ஓடி வாங்க. மாணிக்கண்ணே, மயில்சாமி அண்ணே, கமலாக்கா, வெள்ளத்துல யாரோ அடிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. வாங்க. டேய் அங்க பாருங்களேன், மிதந்துட்டு வர வைக்கோல் மேல ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு மட்டும் இல்லப்பா, ஒரு வயசான பெரியவர் கூட இருக்காரு. பொண்ணு மட்டும் இல்லப்பா, ஒரு வயசான பெரியவர் கூட இருக்காரு. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம இறங்கி தூக்குங்கப்பா. சும்மா பார்த்துட்டு இருந்தா எப்படிப்பா? போய் இறங்கி தூக்குங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா, இவர் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாயா, இவர் பேரு வேடப்பர், பக்கத்தூர் மருதூர். இவரு எங்க அப்பா கூட கரும்பு வெட்டெல்லாம் வந்திருக்காரு. எந்த ஊர் சொன்ன? இது இவர் பொண்ணு வீராயி. எந்த ஊர் சொன்ன? மருதூர் ஐயா, மருதூர் சேரி. என்னது? ஆமாம், அதான் மூஞ்சி பார்க்கலாம், மூஞ்சியை திரும்பி பார்க்கலாம். அது சொன்ன பிறகு அப்போ கையை வச்சிருக்கணும், அப்போ தான் சடான் எடுக்கிறது. ஆமாம், அது பாடியோட உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கவனிங்க, சரியான்னு சொல்கிற போது பாடியோட உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆக்ஷன் நீங்கள் செய்ய முடியும். புரியுதா? மருதூர், மருதூர் சேரி. ச்சே, போயும் போதையும் இதுங்களையா தொட்டு தூக்கணும்? காலையில யார் முகத்துல முழிச்சோன்னு தெரியலையே. ஐயா, சுத்தமா அடங்கிருச்சு. ஐயா, இவரே பொண்ணுக்கு அதெல்லாம் இல்ல, நீ அதை தாண்டி அப்படி சொல்லிட்ட. வீரண்ணன் அவர்கள் இருவரையும் தூக்க முயற்சி செய்து பார்க்கிறான். பின்பு சேரி மக்களை அழைத்து வருகிறார். நான் இந்த கூட்டம் ஐயா, ஆத்துல அடிச்சுன்னு வந்திருக்காங்க. வெள்ளத்துல ஐயா, வெள்ளத்துல அடிச்சுன்னு வந்திருக்காங்க. ஐயா, ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆனா அந்த பொட்டை பிள்ளைக்கு உசுர் இருக்குங்க. உணத்தை தூக்கிட்டு போகணுமா? ஆமாங்க ஐயா. ஊருக்குள்ளலாம் வரக்கூடாது, அப்படியே ஏரிய வழியா திருப்போம், ஆத்து வழியா திருப்போம். உணத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, அப்படியே ஆத்தோரமா திருப்பாடு. சரிங்க ஐயா.
பயப்பட்டார் பறையர்களை தொட்டெடுத்து விட்டால் பார்ப்பவர்கள் என் சொல்வார் என்றொதுங்கி போனார். தயமிக்க இந்து மதம் வளர்த்து விட்ட எண்ணம் தமிழரிடை இத்தீமை விளைத்தவரை காணின் கையிரண்டும் காலிரண்டும் வெட்டி அவர் கண்ணை கழுகுக்கு பலியிடுவோம். அவர் கண்ணை கழுகுக்கு பலியிடுவோம். அவர் கண்ணை கழுகுக்கு பலியிடுவோம். ஆக்டிங் வந்து திறமை இல்லை, ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங் நீ எப்படி கொண்டு வருவேன்? அதில் ஒரு ட்ரூத் கொண்டாடணும்ல. அப்போ அந்த பாட்டு பாடும் போது அந்த பாட்டோட லைன்ஸுக்குள்ளே நீ போகணும். நீ தலையாட்டுருக்க, தலையாட்டா எப்படி அந்த மூடுக்கு வருவேன்? இவன் நம்ம வேலைப்பம்பா, நம்ம சொந்தக்காரன் தான். ஆத்துல அச்சுக்கு அச்சுன்னு வந்திருக்கான் போலப்பா. தூக்கு தூக்கு தூக்கு. நான் கூட்டம் ஐயா, வெள்ளத்துல அடிச்சுன்னு வந்திருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டாருங்க. ஆனா அந்த பொட்டை புள்ளைக்கு உசுறு இருக்கு. பணத்தை தூக்கிட்டு போனோமா? ஆமாங்க ஐயா. ஊருக்குள்ள வரக்கூடாது, அப்படியே ஆத்தோரமா திரும்பி போயிடுங்க. சரிங்க ஐயா. ஸ்கூல் சீன் முடிச்சாச்சுல்ல, அது விளையாட்டு சீனு. சரி, கடைசி சீனில் யார் யார் இல்லை, நீ யாருன்னா மனசில் வச்சுட்டு இருக்கியா? சொல்லி தொலை, நீ நாளை வீணாக்காத. யாரு? ஏண்டி வீராயி? சொல்லுமா. ஏண்டி வீராயி, உங்க அப்பா உனக்கு இன்னும் ஆளை பார்க்கலையா? ஏண்டி வீராயி, உங்க அப்பா இன்னும் உனக்கு ஆளை பார்க்கலையா? இல்ல நீ யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லி தொலை, இல்லனா சொல்லி தொலைடி, சும்மா நாளை வீணாக்காத. ஏண்டி வீராயி, என்னடி உங்க அப்பா ஏதாவது ஆளை பார்த்து? ஏண்டி வீராயி, உங்க அப்பா உனக்கு இன்னும் ஆளை பார்க்கலையா? இல்லை நீ யாருன்னா மனசில் நினச்சிட்டு இருக்கியா? சொல்லி தொலைடி, நாளை வீணாக்காத. வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல அவ்வளோ கஷ்டமா? தெரியுமா, மலையை வெட்டி எலிய குடிக்கிற கதையா பேசுறீங்க? அவ ஊங்குட்டுனா கட்டிக்கிறதுக்கு 100 பேர் வரிசையில் நிற்பாங்க. ஆமா, அப்படி வரிசையில வந்து நிக்கிற ஆம்பளைங்களை இவ தான் வந்து கணக்கெடுத்தா. பொத்திட்டு போய் கொழுந்து பறிங்கடி. இன்னொரு டைம் வரேன். சும்மா பொத்திக்கிட்டு போய் கொழுந்து பறிங்கடி. ஆமா, அப்படியே வரிசையில வந்து நிக்கிற ஆம்பளைங்களை ஆமா அப்படியே வரிசையில வந்து நிக்கிற ஆளுங்களை இவ தான் வந்து கணக்கெடுத்தா. சும்மா பொத்திக்கிட்டு போய் கொழுந்து பறிங்கடி. வீராய்க்கு வர கோவத்தை பார்த்தா அவளை ஏற்கனவே ஒருத்தன் கணக்கு பண்ணிட்டான் போல தெரியுது. அப்படிதானடி வீராயி? ஆமா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? பொத்திட்டு போங்கடி. அந்த சிரிப்பை வந்து பிரேக் பண்ற மாதிரி ஓடலாம். ஆமா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? பொத்திட்டு போங்கடி. அக்கா அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு பார்த்தா இவளுங்க வேற என்னென்னத்தையோ குறுக்க மறுக்க பேசிட்டு இருக்காளுங்க. என்ன விஷயம் சொல்லு வீராயி? வர வர இந்த கங்காணி பையன் தொலை தாங்க முடியலக்கா. அவ பொண்ணுங்களை பாக்குற விதமே சரியில்லை. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி வீராயி. நீ சின்ன பொண்ணு, சூதனமா நடந்துக்க. பார்த்து சூதனமா நடந்துக்க. வீராயி, 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 உங்க அப்பா பாம்பு கடிச்சிருச்சு வீராயி. ஐயோ ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க வீராயி. பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க வீராயி. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க வீராயி. 1 2 3 ஸ்டார்ட். மாமரமா குட்டி வன்னி மரமா, அந்த மாட சாமி கோயிலிலே தென்னை மரமா. மாமரமா குட்டி வன்னி மரமா, அந்த மாட சாமி கோயிலிலே தென்னை மரமா. நீயும் மரம் நானும் மரம் புள்ள மரமா, நீயும் மரம் நானும் மரம் புள்ள மரமா. இந்த நீதி கெட்ட தோட்டத்திலே எல்லாம் மரமா, இந்த நீதி கெட்ட தோட்டத்திலே எல்லாம் மரமா. மாமரமா குட்டி வன்னி மரமா,
இந்த மாடசாமி கோயிலிலே தென்னை மரமா, அந்த மாடசாமி கோயிலிலே தென்னை மரமா. ஏண்டி வீராயி, உங்க அப்பா உனக்கு என்ன ஆளுகளை பார்க்கலையா? இல்ல யாராவது மனசு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லி தொலைடி, சும்மா நேரத்தை வீணாக்காத. ஏடி வீராயி, நான் வேணா உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? ஏன் வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஆனால் மலையை வெட்டி எலி பிடிக்கிற கதையா இருக்குல்ல. வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா? வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கறதுன்னா அவ்வளோ கஷ்டமா? வீராய்க்கு மாப்பிள்ளை பார்க்கறது என்ன அவ்வளோ கஷ்டமா? மலையை வெட்டி எலிய பிடிக்கிற கதையா பேசுறீங்க? அவ ஊக்குட்டினா கட்டிக்கிறதுக்கு 100 பேர் வரிசையில் வருவாங்க. 100 பேர் அது ஒரு சிமிலிமா, அது ஒரு உதாரணம். மலையை வெட்டி எலியை பிடிக்கிறது சொல்லுவாங்கல்ல, மலையை வெட்டி எலியை பிடிக்கிற மாதிரி அப்படி பேசுறீங்க. மலையை வெட்டி எலிய பிடிக்கிற மாதிரி அப்படி பேசுறீங்க. வரிசையில் நிற்பான், அதான் முக்கியம். மைத்திரரே, இந்த பெண் புதுப்பட்டி மாரிமகள் என்பவர் யாரு? சொல்லுங்க. இது முன்னாடி பேசுங்க. மைத்துனரே, இந்த பெண் புதுப்பட்டி மாரிமகள், அதுலேருந்து வரலாம். சரி சொல்லுங்க. மாரிமகள் வீராயி, நான் ஒரு பரீட்சை கொண்டையில வாங்க. மைத்துனரே, இந்த பெண் புதுப்பட்டி மாரிமகள் அன்றோ? ஆமாம், புதுப்பட்டிச்சேரி மாரிமக வீராயி, நான் ஒரு பரட்சி. இல்லத்துள் பறைச்சியினை எப்படி நீர் சேர்த்தீர்? சொந்தத்தை உம்மோடு நாங்கள் எல்லாம் கொள்ள தோஷம் என கருதுகிறோம். இக்கணமே வந்த வழி பார்த்து எங்கள் வீட்டுக்கு செல்கிறோம். ஊருக்கு செல்கிறோம். இக்கணமே வந்த வழி பார்த்து எங்கள் ஊருக்கு செல்கிறோம். வயிற்றெரிச்சல், இது எப்படி சகியோ? இது இல்லை, இதை எப்படி சகியோ? அது இது எப்படி சகியோன்னு கேட்குறீங்க. வயிற்றெரிச்சல், இதை எப்படி சகியோ? இதை எப்படி சகியோ? அந்த இச்சு போடுங்க. வயிற்றெரிச்சல், இதை எப்படி சகியோ? எப்படி சகியோ? இதை எப்படி சகியோ? பவர் கிடைக்கும். வயிற்றெரிச்சல், இதை எப்படி சகியோ? அர்ஷதே, சாதி கெட்ட குடும்பம். சாதி கெட்ட குடும்பம், எந்த நல்லது கெட்டதுக்கும் ஊர் பக்கம் வந்துடாதீங்க. எப்படி நான் இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்? இனிமே நான் எப்படி வெளிய தலை காட்டுவேன்? கொண்டால் கொடுத்தா வீட்டுக்கெல்லாம் எப்படி போவேன்? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? இங்க நின்னா நமக்கு தான் சிங்கம். வாங்க. வேண்டுகிறேன், நீங்கள் எல்லாம் வெளி செல்ல வேண்டாம். வெறிமகனை நான் பெற்றேன். இப்போதே உங்கள் கண்ணெதிரை விரட்டுகிறேன் அவனை. என் மகனே ஆனாலும் குலமானம் போக ஒப்பேனே. கப்பலிலே கால் வைத்த காளிக்கு மாட்டுக்கறி தின்னும் புத்தி அது வாராதா என்ன? அடி நீலி, நீ பெற்ற மகன் ஒழுங்கைப்பார். ஈனனாய் பறைச்சீனை இங்கழைத்து வந்தான். என் மானம் போகிறதே, என்னடி நான் செய்வேன்? வானமழை பெய்யாமல் நிறைகின்ற கேணி வளமிக்க முப்போக வயல்கள் நமக்குண்டு. ஏனடி, நம் சாதியிலே நம்மை ஒதுக்கிவிட்டால் இதை விட ஒரு அவமானம் நமக்கேது சொல்லு? தொலையட்டும் கழுதையது பறைக்குட்டியோடு. துளியேனும் இடம் கொடுத்தால் உன் கழுத்து துண்டு. சொந்த சாதிக்கு துரோகம் பண்ணிட்டியடா. சொந்த சாதிக்கு துரோகம் பண்ணிட்டியடா. பாராட்டினத்துக்கும் வாழ்த்தினத்துக்கும் ரொம்ப நன்றி. வர்றோம். புதுப்பட்டி சேரி, அதோஹோ, அது யாருமா சொல்றது? நீதானே? புதுப்பட்டிச்சேரி மாரிமகள் வீராய்க்கும், மேக்கலூர் கஸ்பா, மருதூர் பாக்கம், செல்லப்ப மகன் வீர ஆனந்துக்கும் 4 தேதியில நாங்க பார்க்க, நீங்க பார்க்க, ஊர்லகம் எல்லாம் பார்க்க நடந்த கல்யாணத்தை வாழ்த்தி அடிச்சு அடி 100. நாடக காதல் சொல்லி
ஊர் உலகம் பூரா சாதி வெறிய பரப்பி நாளைக்கு 4 உசுர காவு வாங்க நாட்டாமியின் கொட்டத்தை அடக்க அடிச்சடி 1000 நாடக காதல் நாடக காதல் சொல்லி ஓஹோ சொல்லு. நாடக காதல் சொல்லி நாடு நகரம் புறா சாதி வெறிய பரப்பி நாடு நகரம் புறா சாதி வெறிய பரப்பி நாளைக்கு 4 உயிரை காவு கேட்கும் நாட்டாய் மகளின் கொட்டம் அடக்க அடிச்ச அடி 1000. நாடக காதல் சொல்லி நாடு நகரம் புறா சாதி வெறிய பரப்பி நாளைக்கு 4 உசுர காவு வாங்க நாட்டாமையில் கொட்டத்தை அடக்க அடிச்ச அடி 1000 அடி 1000. அப்புறமா எடுங்க 1000 எடுங்க. அந்த ஃபேஸ் போய் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஈரல்ல மிளகு கொஞ்சம் தூக்கலா. எனக்கு ஈரல்ல மிளகு இறக்கலா. எனக்கு ஈரல்ல மிளகு அளவா. எனக்கு ஈரல்ல மிளகு தூக்கலா. எனக்கு ஈரல்ல மிளகு இறக்கலா. எல்லாரும் கூப்பிட்டாங்க, அதால நானும் கூப்பிட்டேன். எல்லாரும் கூப்பிட்டாங்க, நானும் கூப்பிட்டேன். எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு நானும் கூப்பிட்டேன்னு சேர்த்து சொல்லப்பா. தண்ணிய ஊத்துறா. போகிறது அவங்க ஏற்க வந்து நீ போய் அதை வாங்கி தண்ணி வச்சு தண்ணி. ஆமா ஏறி செஞ்சு ஏறி ரொம்பிட்டுதான் மதக திறந்து விடலாமான்னு தலையாரி கேட்கிறான். புண்ணியமின்றி விலங்குகள் போல் ஏறி ரொம்பிட்டுதான் மதக திறந்து விடலாமான்னு தலையாரி கேட்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு அதிர்ச்சி கொடுக்க போறேன்.
ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். ஐயா ஐயா ஏரி உடைஞ்சிச்சுன்னு தலையார் சொல்லிட்டு போறாங்க ஐயா. பாட்டு கண்டினியூ. எல்லாரும் லுக்கு ஒரு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். அங்கே பேக் லைட் ஆச்சு, இங்கே ஃப்ரண்ட் வந்துடும். ஆக்டிங்கில் தப்புன்னு ஒன்று கிடையாது, இது தெரியுமா? தேர் இஸ் நோ எரர் இன் ஆக்டிங். நடிப்பில் யாரும் தவறு செய்ய முடியாது. அது என்ன அர்த்தம்? அப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த நடிகரால் இது செய்ய முடியுது, அவ்வளோதான். தட் இஸ் இஸ் லிமிட். அந்த லிமிட்டை நாளைக்கு தாண்டுவார். அவர் உண்மையான லிமிட் என்னன்னு 100 காலத்தில் வெளிப்படும். இன்னைக்கு அவரால் இதுதான் செய்ய முடியுது. இந்த ஆக்டிங்கில் என்ன இருக்குது? லிமிட்ஸ். உங்களோட லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை பெருசு தாண்டி வர்றதுக்கு தான் அவங்களுக்கு பயிற்சி தரணும். இந்த லிமிட்டோட ஸ்கோப்பு வரைசான் எல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த எல்லை விரிவடைஞ்சிக்கிட்டே போகணும். இன்னைக்கு இருக்கிற எல்லை நாளைக்கு அதை விட எல்லை அகலமாகும், இன்னும் எல்லை பெருசாகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இப்போ நம்ம டீயை சாப்பிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ரன் திருப்பாங்க. ராஜேஷ், மணிசுந்தரம், அர்ஷத், ஆஃப்ரின், ஸ்ரீதேவி, பிரியதர்ஷினி, பிரவீன் குமார், விதுர் ராஜராஜன், அமலா மோகன், வெங்கடேசன், கலைச்செல்வி, பெருமாள், பௌஜி ஜுவல், லக்ஷணா, வெங்கட் கிஷோர், அபிராமி, அறிவழகன், ஆலம் ஷா, ஸ்மிருதி, நவீன்குமார், சரண்ராஜ், காளையப்பு,